ஒருவர் அல்கோஹோல் எடுத்து எடுத்து அந்த இதுல எடுத்துட்டாருண்டா சடனா நிப்பாட்டுனா அந்த விட்ரோவல் சிம்டம் வரும். அது சில நேரம் ஆக்களை இறக்கையும் செய்யும். இதில் என்ன என்று சொன்னால் இது நீண்ட காலம் எடுக்கும் என்றால் இந்த இந்த மூளையில இந்த ரசாயன பதார்த்தங்கள் போய் அந்த ஏற்பட்ட பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் திடீரென ஒரு நாள்லயோ ஒரு கிழமையிலையோ இதை நாங்கள் மாற்ற முடியாது. மறுவாழ்வு சென்டருக்கு போய்த்தான் ட்ரீட் பண்ண வேண்டும். இப்போ இங்க ஆஸ்திரேலியாவில் மறுவாழ்வு சென்டர்கள் சின்ன பிசினஸ் பர்பஸா நடக்கிற மாதிரியும் அங்க போயிட்டு திருப்பி திருப்பி எல்லாம் இங்க பிரைவேட் இதுகளும் நடக்குது. இந்தியாவில் எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க வீட்டுல வச்சு ஒரு சைக்காலஜிஸ்ட் மனநல நிபுணரோடையும் ஒரு ஜிபி ஒரு டாக்டரோடையும் வீட்டுல ஒரு கேரர் சொல்ற ஒருவர் இதுல பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு ஒரு கேரர் 3 பேரும் சேர்ந்து மெல்ல மெல்லமாக குணப்படுத்தலாம். ஆஸ்திரேலிய வாழ் ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்திலிருந்து அணிந்திருக்கும் இந்த நேரை அன்புடன் நினைத்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். அதாவது பொதுவாகவே இந்த ட்ரக் அடிக்ஷன் அதுல இருந்து வெளியில கொண்டு வருது அப்படிங்கிறது மிக கடினமான ஒரு விடயம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ட்ரக் அடிக்ட், அவங்கள நம்ம டயக்னைஸ் பண்ணிட்டோம், அவங்களுக்கு மறுவாழ்வு மையத்துக்கு தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். பட் அது வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அவங்க மனசுல எப்படி அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கறத கொண்டு வரலாம்? ஒண்ணு. ரெண்டாவது, ட்ரக் அடிஷனை அப்ரப்டா ஸ்டாப் பண்ணாம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அதை பத்தின விஷயங்களை நீங்க எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லூமர் அதுக்கு ஆன்சர் பண்ணி நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு வர்றேன். அதாவது முதலாவது கேள்வி அவையில் மறுவாழ்வு மையத்துக்கு போக மாட்டோம் என்று சொல்லிடும். அது அப்படித்தான். ஏனென்றா அவையில் இந்த மூளை ஸ்ட்ரக்சராகவும் பயோகெமிக்ஸாகவும் மாறிடும். அந்த ட்ரக்ஸ் அதை பாதிச்சிடும். அப்ப அவைகளுக்கு அந்த திங்கிங் பிரெயின் பாதிக்கப்பட்ட உடனே அவையில் முடிவெடுக்க மாட்டோம். அது கரைச்சல். அதை எப்படி கொண்டு போறான்ட்டு வேணுமெண்டா லூமர் சொல்லுவார். ரெண்டாவது, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ ஒருவர் அல்கோஹோல் எடுத்து எடுத்து அந்த இதுல எடுத்துட்டாருண்டா சடனா நிப்பாட்டுனா அந்த விட்ரோவல் சிம்டம் வரும். அது சில நேரம் ஆக்களை இறக்கையும் செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒரு அக்கள் எடுத்தவர் நீங்க எல்லாம் சண்டை பிடிச்சுட்டே அப்படி நாங்க ஒரு நாளும் அப்படி செய்யறே இல்லை. அதை நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு எங்களுக்கு ஒரு கைட் லைன்ஸ் இருக்குது, எப்படி குறைக்க வேணும். அப்படி எப்படி குறைச்சுண்டு போயக்குள்ள நாங்க சில மருந்துகளை கொடுத்து அந்த விட்ரோவல் சிம்பம். இன்னொரு வகையா சொன்னா, இந்த ட்ரக்குகள் அல்கோஹோல் எடுக்கிறாங்க உண்மையா ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அவையில் முதல் சந்தோஷத்துக்கு எடுப்பினோம். பிறகு பிரெயின் தனக்கு பாதிப்பு தந்த விளையாட்டுகளை காட்ட அவையில் பிறகு இந்த விட்ரோவல் சிம்டத்துக்கு தான் எடுப்பினான். ஒரு நேரம் போன உடனே அந்த ஹாப்பி, அந்த யூஃபோரியா, அந்த 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 புலகாங்கிதம் பாவங்கள் அவைகளுக்கு இருக்காது. அவைகளுக்கு விட வேணும் என்று யோசிச்சாலும் விட இயலாது. ஏனென்றா விட வேணும் என்று யோசிச்சாலும் இந்த விட்ரோவல் சிம்டம் பதகளிப்பு, ஆங்ஷியஸ், ஒரு டிப்ரெஷன் அதுகளை கொண்டு அப்ப கடைசி நேரம் அவைகள் போயக்குள்ள அவைகள் எடுக்கிறது காரணம் விட்ரோவல் சிம்டத்தை ஹேண்டில் பண்றது. அப்ப நாங்க அதால விட்ரோவல் சிம்டம் இம்பார்ட்டன்ட். அதாலதான் நாங்க ஸ்டெப்ஸ் குறைக்கிறது. அப்ப லூமர் ஒருக்கா சொல்லுங்க, இப்படி அவையில் அந்த விருப்பம் இல்லாத ஆக்கள் போக மாட்டேன்னு தான் சொல்லுவீங்க பொதுவே. என்ற அவையில சந்திரசேகர் கேட்கிறார் என்னண்டா, எப்படி அவையில அதுக்கு அனுப்புறது, வைபோஸ் அனுப்புறதா இல்ல ஏதாவது வழி இருக்குதா அவர் அனுப்புறது? இப்ப இங்க நாங்கள் எனக்கு இந்தியாவின் நிலைமை தெரியாது. இங்கே ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில சில இந்த மறுவாழ்வு மையங்கள் நிறைய இருக்குது. அது தனியார் துறையிலும் இருக்குது, அரசாங்க துறையிலும் இருக்குது, தனியார் துறையிலே கணக்க இருக்குது. நாங்கள் கூடுதலாக பார்க்குறோம், இந்த மறுவாழ்வு மையங்கள் பெரிய வெற்றி அளிப்பதாக தெரியவில்லை. இந்த சிகிச்சை முறையில் பார்த்தால் அவர் மறுவாழ்வு மையத்துக்கு போய் 1 மாதம் அங்கே தங்கியிருந்து அவர் அங்கே சிகிச்சை கொடுத்துட்டு அவர் வெளியில் திருப்பி 1 கிழமை 2 கிழமை 1 மாதம் போனோடனே திருப்பி அவர்கள் திருப்பி அதே பழக்கத்துக்கு அவர்கள் அடிமையாகிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது.
இப்ப அந்த இதில் நீங்கள் மறுவாழ்வயத்துக்கு இப்போ உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு போக முடிய இல்லை என்றால் அதை பற்றி நீங்கள் கூடுதலாக வருத்தப்பட தேவையில்லை. கட்டாயம் அங்கே போய்த்தான் சிகிச்சை பெற வேணும் என்று இல்லை. நீங்கள் சமுதாயத்தில் இருந்து கொண்டே நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு சிகிச்சை அளிக்கலாம். இதில் என்ன என்று சொன்னால் இது நீண்ட காலம் எடுக்கும் என்றால் இந்த மூளையில இந்த ரசாயன பதார்த்தங்கள் போய் அந்த ஏற்பட்ட பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் திடீரென ஒரு நாள்லையோ ஒரு கிழமையிலையோ இதை நாங்கள் மாற்ற முடியாது. ஸோ இது மாசக்கணக்கில் சில நேரம் வருடக்கணக்கிலையும் போகலாம் இதிலிருந்து விடுபடுறது. இப்போ சில நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட், அதாவது சிகிச்சை முறைகளில் சிலது நாங்கள் இந்த போதைப்பொருள் மாதிரி இப்போ ஹெரோயின் என்று எடுத்தோம்னு சொன்னால் ஹெரோயினுக்கு உப்பான ஒரு பதார்த்தத்தை நாங்கள் மூளையில் போய் அந்த பதார்த்தத்தை கொடுத்த உடனே அந்த மருந்துகளை எடுக்கும்போது அது அந்த ஹெரோயின் மாதிரியே வேலை செய்யும். ஆனால் நாங்கள் அதை கட்டுப்பாட்டாக கொடுக்குறோம். அப்போ அவருக்கு அந்த ஹெரோயினுக்கு பதிலாக அதை எடுக்கிறார். அப்போ அவருக்கு அந்த 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 மகிழ் உணர்வு, அந்த விட்ரோல் சிம்டம்ஸ் சொன்ன மாதிரி அதுகள் ஒன்றும் வராமல் அதை நாங்கள் எங்கட கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்கிறோம். நாங்கள் கொடுக்கும்போது அளந்து இவ்வளவுதான் இன்றைக்கு உனக்கு என்று சொல்லி அளந்து கொடுக்குறோம். அப்போ அந்த அளவை நாங்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வரலாம். எங்கட கட்டுப்பாட்டுகள் இருக்கு. இப்போ அவர்களா பாவிக்கும் போது நீங்கள் அந்த சரி ஆல்கஹால் கதை சொன்ன மாதிரி இன்றைக்கு 2 ட்ரிங்க் நாளைக்கு 4 ட்ரிங்க் கண்டு அப்படி போகாமல் இது மருத்துவர்கள கட்டுப்பாட்டிலையும் ஃபார்மசிஸ்ட், அதாவது அந்த மருந்து நிலையங்கள கட்டுப்பாட்டிலையும் இருக்கும். அப்போ அவர்கள் ஒவ்வொரு நாளும் போய் அவர்களுக்கு தேவையானது அந்த நிலையத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதிலே நாங்கள் அந்த அவருடைய எடுக்கிற அளவை நாங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறோம். இது ஒரு நீண்ட காலம் எடுக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை இதன்றதுக்கு என்னென்னா இதுகள் சில நேரம் மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே செல்லும். இந்த இப்படியான கட்டத்துக்கு அவர்கள் இதிலேயே போய் இருக்க முடியாது. என்ன 2 விதமான சிகிச்சை முறை இருக்கு. ஒன்று நாங்கள் அதாவது முற்று முழுதாக நிப்பாட்டி போட்டு அந்த விட்ரோல் சிம்டம் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. அதைத்தான் அவர்கள் அந்த மறுவாழ்வு மையங்களில் செய்கிறார்கள். அதாவது அவர்கள் கொண்டு போய் டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டோஸை குறைச்சி அவர்களுக்கு வர அந்த சக்தியோ கை நடுக்கமோ அல்லது நெஞ்சு படபடப்போ அதுகளை எல்லாம் அதுக்கு மருந்துகளை கொடுத்து அது ஒரு மாதிரி இல்லாமல் பண்ணிட்டு அது ஒரு கிழமைக்கு இருக்கும். அதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி போட்டு அவர்களை வீட்டை அனுப்புகிறாரு. அப்போ இது அந்த ஒரு மாதத்தில் போனாலும் அவைக்கு இருக்கிற அந்த கிரேவிங் என்று சொல்கிறது, அதுக்குரிய அந்த கிரேவிங் அந்த ஒரு மாதத்தில் இல்லாமல் போகாது. அது ஈவன் வருட கணக்குகளுக்கு போகும் அதில். அப்போ அவர்கள் அதுலேருந்து வெளியில் வரும்போது அப்போ சரியான சில நேரம் அந்த பழைய நண்பர்கள் பழைய தொடர்புகள் இருந்தால் திருப்பி அதே பழக்கத்துக்கு திருப்பி அதே நிலைமைக்கு அவர்கள் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ கூடுதலாக நாங்கள் பார்த்தால் வெற்றி அளிக்கிற இது சமுதாயத்திலேயே இருந்து கொண்டு இந்த சிகிச்சை முறையில் எடுத்து நீண்ட கால நோக்கில் அதே நேரம் அவைகளுக்கு அந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் இப்போ உங்களோட இருக்கிற இடத்துல இந்த மறுவாழ்வு நிலையத்துக்கு போய்த்தான் செய்ய வேணும் என்று சொன்னால் முதலே அவரை ஒரு நல்ல உளநல நிபுணர்கிட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூட்டி கொண்டு போய் அவைகளை கதைக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவையல் அதில் மாற்றி மனதை ஓரளவுக்கு அவைக்கு அந்த பிரச்சனை இருக்கின்றதை விளங்கப்படுத்தி அதுலேருந்து விடுபடலாம்ன்றதை விளங்கி கொண்டு பிறகு அவர்கள் அதிலிருந்து அவர்கள் அழைத்து செல்லலாம். ஓகே, லூமர் என்ன சொன்னவர்ண்டா இப்ப மறுவாழ்வு சென்டருக்கு போய்த்தான் ட்ரீட் பண்ண வேணும். இப்ப இங்க ஆஸ்திரேலியாவில் மறுவாழ்வு சென்டர்கள் சின்ன பிசினஸ் பர்பஸா நடக்கிற மாதிரியும் அங்க போயிட்டு திருப்பி எல்லாம் இங்க பிரைவேட் இதுகளும் நடக்குது. இந்தியாவில் எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க வீட்டுல வச்சு ஒரு சைக்காலஜிஸ்ட் மனநல நிபுணரோடையும் ஒரு ஜிபி ஒரு டாக்டரோடையும் வீட்டுல ஒரு கேரர்ன்னு சொல்ற ஒருவர் இதுல பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு ஒரு கேரர் 3 பேரும் சேர்ந்து மெல்ல மெல்லமாக குணப்படுத்தலாம். அப்ப அந்த குணப்படுத்துறதுக்குரிய முக்கியமான இது அந்த கேரர், அந்த ஜிபி, மனநிலை டாக்டர் கட்டாயம் விளங்கி இருக்கும். அந்த ட்ரீட் பண்ற டாக்டரும் கேரரும் விளங்கி இருக்கணும். இது அவர்கிட்ட சாய்ஸால வந்ததில்லை. நான் எல்லாரும் ஆல்கோஹால் எடுக்கிறது தான், கொஞ்சம் பேர் தான் அடிக்ஷனா போயினோம்.
அது எங்களுக்கு தெரியாது ஏன் அப்படி அவைகளுக்கு வருது, அவையில ஏதோ ஒரு இதுல வந்துட்டோம். அதை நாங்க ஒரு பொறுமையா அவர்கிட்ட பிஹேவியர்களை அக்செப்ட் பண்ணி, இது ஒரு நீண்ட குரோனிக் கண்டிஷன், இது கிட்டத்தட்ட 5 வருஷம் எடுக்கும் மீள்றதுக்கு. அப்ப ரிலாப்ஸுகள் அதுக்கிடையில வந்து போறது சகஜம். அதுகள் நாங்க விளங்குன்னா நாங்க என்ன செய்யறது, ட்ரீட் பண்ண கொடுப்போம், ஒரு மாதிரி நல்லா இருப்பார், திரும்பி அவர் எடுக்க துவங்கிடுவார், அதோட வருத்தரும். இவனுக்கு ஒன்றும் செய்ய இயலாது, இவனை திருத்த இயலாது, அவர் தான் எடுக்கிறார், அப்படி விடக்கூடாது. அந்த ரிலாப்ஸ் வந்து இந்த வருத்தத்தின் ஒரு அறிகுறி. அத ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. ரிலாப்ஸ் இல்லாம வந்தா தான் கவலைப்படணும், வேற எங்கேயோ போகுது. ரிலாப்ஸ் வர்றது அதுண்ட நேச்சுரல் ஹிஸ்டரி, அதுண்ட தன்மை. அதுகளையும் விளங்குனா அவரை ட்ரீட் பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு மாதிரி நாங்க இப்படியானங்களை பாக்குறோம். நாங்க எங்களோட அப்ரோச்சுகள்ல ஒரு காரண்ட் தரம் போனா திருப்பி திருப்பி எங்கள்கிட்ட வரையணும், எங்களுக்கு விளங்குதுன்னு. அதே மாதிரி டாக்டர் விளங்குனாருண்டா வார நலுப்பன் இன்றைக்கு துளைஞ்சுது ட்ரக் கேட்க போறான் ஐயோ தலையடிச்சா நாங்களும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அப்ப அதை அப்படியே மிஸ் பண்ணி பட்டுரும். அப்போ எல்லாருக்கும் விளங்கி நீங்க ட்ரீட் பண்ணுனா இத தவிர்க்கலாம்னு நினைக்கிறோம். எஸ். டாக்டர் ஸ்ரீஹரன், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நேரம் வந்திருக்கிறது. உங்கள் தொகுப்பு நிறைவு கருத்துக்களை சொன்னீர்களானால் அந்த கருத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வாருங்கள். லூமர் என்ன சமரியா என்ன சொல்ல வாரீங்க? இந்த சமரியா என்றால் அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது அல்லது இந்த அடிமை பழக்கம் என்றது எங்களோட உடல் ரீதியிலையும் மன ரீதியிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரம் சமூக ரீதியிலையும் இந்த பாதிப்புகள் இருக்கு. இதனால சமூக பொருளாதார பிரச்சனைகள் கணக்க இருக்குது. இதுல இருந்து விடுபடுகிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இதுல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செயற்பட்டால் இதுல இருந்து இதை முற்றாக ஒழிக்க முடியாது. இதை ஓரளவுக்கு நாங்கள் இந்த பிரச்சனையை குறைக்கலாம். இதுல கணக்க இறப்புகளை குறைக்கலாம். வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு போக பண்ணலாம். குடும்பத்தை கவனிக்காதவர்கள் குடும்பத்தை கவனிக்க வைக்கலாம். கனவேற நாங்கள் சமூகத்திலே ஒரு நல்ல பிரஜைகளாக அவர்களுக்குரிய இயல்பு வாழ்க்கையை திருப்பி கொடுக்கலாம். இதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குது. இதுகளுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருந்தால் அதை அணுகினால் எல்லாம். மற்றது இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்ல மறந்தது அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் அவதானமாக இருக்க வேணும். இதில் நீங்கள் அந்த முதல் மொடரேட் யூசர் என்று கேட்டது போல், அதாவது இதுலேயும் போதை மருந்துகள்லையும் 2 விதமான ஆக்கள் இருக்கார். ஒன்று அதாவது ஜங்கி என்று சொல்வார்கள், அடிக்டட் பர்சன். மற்றது யூசர் என்று சொல்வார்கள். அதாவது சில பேர் இருக்கிறார்கள், நல்ல கார்லேயே வேலைக்கு போய் வந்து கொண்டு பிள்ளைகள் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கும், அவர்கள் யூஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள் ரெகுலராக. அவர்களுக்கு அந்த ஒரு அளவிலே அவர்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், யூசர் என்று சொல்றது. அவர்கள் எல்லாரும் அந்த ஜங்கியாகி இந்த இதுக்கு வாரையில் அந்த யூசர் சில நேரத்தில் ஜங்கியா போராக்களும் இருக்கணும். அதே மாதிரி இந்த பாடசாலைகளில் இதுகள் எல்லா பாடசாலைகள்லையும் இது இருக்குது. நாங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட அணுகி அவர்களோட அன்பாக பழகி இதுகளில் ஈடுபடாமல் தவிர்க்கிறது அது ஒரு நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, என்ற முடிவான கருத்து, இந்த அடிக்ஷன் அல்லது போதைக்கு அடிமைத்தன்மை ஒரு வகையான வருத்தம், ஒரு குரோனிக் டிசீஸ், ஒரு டயபெட்டிஸ், ஒரு ஆஸ்மா மாதிரி. இது ஒரு வந்தா தொடர்ந்து இருக்கத்தான் போகுது. ஆனா அவரை கண்ட்ரோல்ல நாங்க வச்சிருக்கலாம். இப்ப ஆஸ்மா சில நேரம் பிளேயர் அப் வரும், ரிலாப்ஸ் வரும், திருப்பி நாங்க ட்ரீட் பண்ண. அதே மாதிரி ஒரு அடிக்ஷன் ஒருவரையும் நாங்க ரிலாப்ஸ் அதுகளை அக்செப்ட் பண்ணி ட்ரீட் பண்ணலாம், அவரை கவனிக்கலாம். அடுத்த முக்கியம் இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் நான் சொல்ல, அந்த முன் மூளை எங்கட பகுத்தறிகிற மூளை. அது 15 வயதுலேருந்து மெல்ல மெல்லமா 26 வயதுல தான் ஒரு நல்ல நிறைவான மூளையா வரும். அப்ப நாங்க தாய் தகப்பமார் எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வயதுல இருக்கிற ஆட்களுக்கு நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவையில இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பினோம், பகுத்தறிய மாட்டினோம்,
எதையும் இதா யோசிப்பா. அப்ப அவையல் இதுகள்ல ஈடுபடையக்குள்ள அடிமையாக போற தன்மைகள் கூட. அப்ப ஒரு 18-19 வயது வரையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்றது, கொஞ்சம் நல்ல கொஞ்சம் விஜிலண்டா இருக்கணும். அங்க போறது அதுகளை பார்த்து கொண்டிருந்தா, இந்த வயதை தாண்டி 24 வயது வரையும் அவரை ஒரு மாதிரி நீங்க காப்பாத்தி விட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு அடிக்ஷன் வர்றது மிக மிக குறையும். அப்ப அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடிக்ஷன் வர்றா இந்த வயதுல ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். அதுக்கு பிறகு வரும் ஒப்பீட்டளவுல மிக குறையும். அதை விட இது ஒரு ஒரு வகை வருத்தம். அது எங்களோட ரிவார்ட் சென்டரை ஹைஜெக் பண்ணி தான் சொல்றத எங்களை செய்ய வைக்குது. பிறகு எங்களோட மூளையில பல மாற்றங்களை கொண்டு வருது. அதாலதான் அவர்கள் ஒரு ஒரு வித்தியாசமாக எங்களுக்கு தென்படுகிறார்கள். அவர்கள் உருவாக்கி கொண்டான்னு நாங்க சொல்லக்கூடாது. இப்ப டயபெட்டிக் வந்தா நாங்க சாப்பாட்டு இதனை தானே டயபெட்டிக் வர்றதுக்கான பேருக்கு நாங்க அவையில பேசுறோம் இல்லை, உங்களாலதான் வந்தது, நீங்களாம் உருவாக்குனது, எங்களை பார்க்க மாட்டோம். அதே மாதிரிதான் ட்ரக்ஸால வர்ற அடிமைத்தன்மையும் ஏதோ ஒரு இதுல அவைகள் துவங்கிட்டினோம், அதுகளுக்குள்ள அடிமையா போயிட்டினோம். அப்ப அதை நாங்க அன்போட கவனிச்சு பராமரித்தா அவர்களை ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்கலாம் என்றதான் என்ற முடிவான கருத்து. சிறப்பு டாக்டர் ஸ்ரீஹரன், சிறப்பு டாக்டர் ஹுமார். இன்றைய நிகழ்ச்சியில் போதை மருந்துக்கு அடிமையாதல் பற்றின ஒரு பின்னணியை சொல்லி, இதனால் வருகிற பிரச்சனைகளையும் சொல்லி, கூடவே இதை தவிர்ப்பதற்கான அல்லது தடுப்பதற்கான வழிகளையும் சொல்லி ஒரு விழிப்புணர்வை செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்கள் இருவருக்கும் அன்பையும் நன்றியையும் கூறி விடைபெற விரும்புகிறோம். மிக்க நன்றி டாக்டர் ஹுமார். மிக்க நன்றி டாக்டர் ஸ்ரீஹரன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது வையகம் தழுவிய வான்வழித்தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் 2 மருத்துவர்கள் இணைந்திருந்தார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் பெற்று வெளியேறிய டாக்டர் பி லோகுமார் மற்றும் டாக்டர் டி ஸ்ரீஹரன் ஆகியோர் இன்றைய நிகழ்ச்சியில் போதை பழக்கத்துக்கு அடிமையாவதை தடுப்பது எப்படி என்ற தலைப்பில் பேசியிருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் அன்பையும் நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லுகிறோம். இது வையகம் தழுவிய வான்வழித்தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.